நண்பர்களே, இந்த தமிழின் போர்டல் இருக்கிறான் தானே, ஐயோ இந்த பரதேசிடத்துல தாங்கவே முடியல. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா பொண்ணுங்களோட ட்ரெஸ் அரையும் குறையுமா போட்டு வந்து அச்சோ என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறான்டா. இன்ஸ்டாகிராம சாவடிக்கிறான்டா. அதுக்கு கீழே பேட் கமெண்ட்ஸா, ஐயோ நீ திருநங்கையாடா, ஏன்டா அப்படி பண்ற, வானவிலாடா, ஐயோ கழுத்தில் தாலியை போட்டுட்டு தாலி கட்ட வாங்கடா, எனக்கு வெயிட்டிங், யாரா தாலி கட்ட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் சிரிப்பு சிரிப்பு காமெடி, ஒரு பக்கம் வந்து இவன் பொண்ணுங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பொண்ணுங்களை ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி பண்ணி கொண்டிருக்கான். சாரியெல்லாம் கட்டி அச்சோ உன்ட தொல்லை தாங்க முடியலை. நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணுறான், ஏன்டா பொண்ணோட மானத்தை வாங்குற இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு, ஏன்டா நீ எங்கடா இருக்கிற. இவன்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிக்டாக் கோபியா, அங்கே அவன் டிக்டாக் தான் ஓப்பன் பண்ணி செஞ்சுருப்பான் போல். டிக்டாக் பேன் ஆகணும்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சுட்டான். இன்ஸ்டாகிராமில் முதல் வீடியோஸ் இவன்டையாக தான் வந்து கொண்டு இருக்குது. ஓகேவா, இவன் நான் நினைக்கிறேன் இவன் தமிழ்நாட்டோ இல்லாட்டி இந்தியாவாக தான் இருக்கும். இவன்ட போய் டிக்டாக் ஓவியன்ட்ட அடிச்சு பாருங்க நண்பர்களே. ஐயோ இவன்ட தொல்லை தாங்கவே முடியலை. ஏதோ ஓப்பன் பண்ணாலும் இவன்ட்ட இதாக வருது. எத்தனை பேர் சே பண்ணுறாங்க தெரியுமா, 1000 2000 3000 மட்டும் சே மட்டும் பண்ணுறாங்க. இவன் எப்படி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இவன் எப்படி இப்படியெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு திருநங்கை வானவில் மாதிரி செஞ்சுட்டு எப்படி ரோட்டில் நடக்கிறான். இவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும்ல, கல்யாணம் ஆகி புள்ளே இருக்குல்ல, அவங்களுக்கு வேறு அவமானம் இருக்குல்ல, கல்யாணம் கட்டுமாலாம் கேட்டுட்ருக்கான் அந்த வீடியோஸில், இன்ஸ்டாகிராம் வீடியோஸில். ஐயோ அவன்கிட்ட சொல்ல தாங்க முடியல. அரியண்டமான சாப்பிட்றத கூட மூஞ்சில் தேய்க்கிறது, அதை எடுத்து திரும்ப சாப்பிடுவான். இப்படியான ஒரு கீழ்த்தர வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனை என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு திட்டவும் முடியல. நான் நிறைய தடவை திட்டிட்டேன், இப்படி பண்ணாதீங்கன்னா, ஒழுங்காக போடுங்கண்ணா. இப்படி ஆம்பளை தானே, ஆம்பளை எதை வேணாலும் போகலாம் தானே, வேறு கண்டனா வீடியோஸ் போடலாம். அதை விட்டு பொம்பளை வேஷத்தை போட்டு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அவமானமாக இருக்குது. பாவம், அதுக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைகள் இதை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை லெவலில் தப்பாக நினச்சிருப்பாங்க. பொம்பளை பிள்ளை என்ன போடுறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு பார்க்கவே வேறு உறுப்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அண்ணா இப்படி பண்ணுறது தெரியல. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இவன்ட வீடியோஸாக பொலன்னு பொழிஞ்சு ஒருக்கா மஞ்சள் பூசுறான், ஒருக்கா கோதுமை அள்ளி பூசுறான், ஒருக்கா சாரி கட்டுறான், அது கூட ஒரு ஆம்பளை கூட ஆடுறான். இவங்க வீட்டை வைப்பு புள்ளையெல்லாம் கேட்க மாட்டாங்க போல். இல்லை ஒருவேளை இன்னும் ஒரு வீடியோஸில் சொல்லியிருந்தான், எனக்கு கல்யாணம் ஆகலை, யாராவது பாய்ஸ் இருந்தால் வந்து கல்யாணம் கட்டுங்கன்னு கேட்டிருந்தான். நினைக்கிறேன் அவன் பார்த்தா தாடி தலைமுடியும் நிறைஞ்சு போய் தான் இருக்குது. ஒருவேளை அவன் கல்யாணம் கட்டியிருப்பானோ இல்லை கல்யாணம் கட்டாமல் இருப்பானோ எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஆனால் இவன் சொல்ல சத்தியமாக என்னால் தாங்க முடியலை. நண்பர்களே, யாராவது அவன் டிக்டாக் ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிக்டாக் கோபி தான். நீங்கள் ஒருக்கா பாருங்கள், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா, நான் இப்போ இந்த வீடியோஸுக்கெல்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணி, நீ மட்டும் ஒழுக்கமா அப்படின்னு கூட கேட்பீங்க. டே, நான் வந்து என்ன சொன்னது, பேட் கமெண்ட்ஸுக்கு திட்டி தான் நான் ரிப்ளை பண்ணி போட்டிருந்தேன் என்னுடைய ஷார்ட் வீடியோஸில். ஆனால் இப்படியெல்லாம் நான் வந்து ஆரையும் குறைமா ட்ரெஸ்ஸு போட்டு இப்படியெல்லாம் நான் எந்த வீடியோஸுமே போடுறது இது வரைக்கும் நான் எப்படி டீசென்ட் இல்லாமல் வீடியோஸ் போடுறதுன்னு கண்டிங்களா. இப்படியெல்லாம் ஆனால் இவன்ட்ட சொல்ல தாங்க முடியும். ஒருக்கா பொம்பளை வேஷத்தில் வீடியோஸ் போடுறான், ஒருக்கா வந்து ஆம்பளை வேஷத்தில் வீடியோஸ் போடுறான், ஒருக்கா தாலியை கட்டி போகிறான், ஒருத்தர் காஞ்சனா படத்தில் மாதிரி இது கொடுக்குறான். அம்மா இவன்ட என்ன சொல்கிறது எனக்கு பார்த்துட்டு கோவமாக இருக்குது. நானே இத்தனை பேருக்கு சேவ் பண்ணேன், இவன்ட்ட போய் காமெடியை பாருங்கன்னு. சிரிப்பு வராத டைம் போய் யாரும் சோகமாக இருக்கிற டைம் போய் பாருங்களேன் இவன் செய்கிற வீடியோஸை. சில டைம் வந்து நல்லா இருக்குது, சில டைம் வந்து ஆகலும் வந்து ஓவராக பண்ணுறான். ஓகேவா, அப்போ ஆகலும் வந்து அவனோட ரூல்ஸை மீறி ஓவராக பண்ணுறான். அதை பார்க்க முடியல. தயவு செய்து இவனை எங்கேயாவது கண்டிங்கண்டா, இவனுக்கு தனிப்பட்ட சம்மந்தமாக தனிப்பட்ட இதாக போய் சொல்லுங்கள், இவனை இப்படி பண்ண வேணான்ட்டு. ஓகேவா, இவன் நிறைய வீடியோஸ் பண்ணுறான். அடியில் வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ இடையில தான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைல ஒருவேளை வியூஸ் போகாமல் இருக்கின்ற பெரியா அவன் அப்படி போட்டான்னு தெரியல. ஓகேவா, அவன் பொம்பளை கதைச்சி போட்டிருந்தா கூட ஓகே. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பாய்ஸ் மாதிரியே கதைச்சி போட்டிருந்தா ஓகே. ஆனால் அவன் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு கல்யாணம் கட்டுவோமா இப்படி கட்டுவோன்னு கேட்குறது ஓகே. ஆம்பளை வேஷத்துலேருந்து கதைச்சிருந்தா ஓகே, அது ஃபன்னு கதைக்கிறான்ட்டு இருக்கலாம். ஆனால் அவன் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஐயோ என்ன ரீல்ஸுக்கெல்லாம் ஆடுறான் ஆட்டம். ஐயோ என்னால் தாங்கவே முடியலை. இப்போ கூட நான் ஓப்பன் பண்ணேன், இப்போ கூட பார்த்துட்டு வந்து தான் உங்கள்கிட்ட கதைச்சிட்ருக்கேன். ஓப்பன் பண்ணோடனே முதலாவது வீடியோஸாக அவன்கிட்டே தான் வருது. நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 வீடியோஸ் பண்ணுவானோ மெனக்கட்டு. வேலைக்கு போக மாட்டான் போல். ஓகேவா, வீட்டுக்குள்ளேயே குளிக்கிறது, வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றது, அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை எல்லா வீடியோஸும் பார்த்தா கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது.
நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்துறாங்க. டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா பொண்ணோட மானத்தை வாங்குற, டேய் பாரியானுக்குள்ளலாம் கூப்பிட்றாங்க. அப்படி கேவலமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த வந்து தப்பாக கதைக்கிற அளவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு போடாமல் விட்டுருந்தாண்டா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேவா, சாரி எல்லாம் கட்டி தலைமுடியெல்லாம் கட்டி ரெண்டு அப்படி விட்டுட்டு காஞ்சனா மாதிரி பெரிய போட்டு வந்து லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு கல்யாணம் பண்ண வாங்கடா அப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கேன். அதை பார்க்கும்போது என்ன கேட்கான்றாவி இருக்குது. தயவு செய்து நண்பர்களே, உங்களை அன்பான வேண்டுகோள், இவனை ஒருக்கா போய் சொல்லுங்கள். ஓகேவா, என்னால் இவனை பார்க்க முடியல. அதான் இப்போ நான் உடனே வந்து நான் அவங்க கூட சொல்கிறேன். ஓகேவா, இவன் ஐடி வந்து டிக்டாக் கோவி. ஓகேவா, உடனே இவனுக்கு போய் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு இந்தியா தான் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. இவன் இந்தியாவோ பெரிய செலிபிரிட்டி தான். ஓகேவா, ஆனால் அவனுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ஆகலை பெரிய செலிபிரிட்டி ஓரளவு தான். அவனோட ஃபாலோவர்ஸ் வந்து 2 லட்சம் இல்லை 26-36 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். இப்போ கிட்டடியில் தான் வந்து இந்த வேலை பண்ணி கொண்டு இருக்கான். ஓகேவா, கிட்டடியில் வந்தால் இந்த வேலை பண்ணி கொண்டு இருக்கிறான். இவன் எல்லா ரீல்ஸுமே வந்து ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா, எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சா தான் வந்து சொன்ன நண்பர்களே. நானே சொல்லி பார்த்துறேன், இவன் கேட்குற மாதிரி தெரியல. டே இந்த டிக்டாக் ஓவி இந்த வீடியோஸ் நீ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைற மானத்தை வாங்காத. ஏன்டா இப்படி பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு கேவலமாக அடிக்கட்டுற. இது நீ இப்போ ஆடுறபடியாக பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் மானம் போயிடும். ஓகேவா, ஏன்னா பொம்பளை பிள்ளைய தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பொம்பளை பிள்ளை போடுற ட்ரெஸ் சில பேருக்கு அவங்களே தெரியாமல் இருக்கும். இவன் இப்படியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, தப்பாலாம் நினைப்பாங்க. தயவுசெய்து டிக்டாக் கோவி இப்படி பண்ணாத, சரியா? ஒழுங்காக வீடியோஸ் போடு. நீ ஆம்பளை தானே, ஒரு வேலைக்கு போய் அந்த இடத்துல வீடியோஸ் எடுத்து போடு. இப்படி பண்ணு. பொம்பளை பிள்ளை மாதிரி பண்ணாத. பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொம்பளை பிள்ளைய மானத்தவங்க. தயவுசெய்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சா தான் சொன்னேன், சரியா? தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோ. ஆனால் நீ பண்ணுறது சரியான தப்பு. ஓகேவா, தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணுறதால தான் இப்போ இந்தியா பாரு. நீங்களே நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸுக்கு திட்டி போட்டிருந்தீங்க. அதை எடுத்து நானே என்னோட சேனல் இந்தியாக்காரங்க திட்டி போகிறாங்க, நான் திட்டி போட்டாங்கன்ட்டு நானே திட்டி போட்டேன். அது எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த இலங்கையில். இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறதால நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்டு தான் போகணும். ஓகேவா, நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் திட்டி போட்டபடியே நான் எடுத்து திட்டி போட்டேன். ஓகேவா, இப்போ நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு இப்போ எல்லா பொண்ணுலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லா பொண்ணும் எல்லா ஆம்பளையும் திருநங்க மாதிரி வானவில் மாதிரி பண்ணாதீங்கடா. வேறு ஏதாவது புதுசாக பண்ணுங்கடா. பொம்பளை பிள்ளைகளுக்கு தானே எதுவுமே பண்ண முடியாதுன்னு பார்த்தா நீங்களும் ஆம்பளை பிள்ளைங்க வலிக்கிட்டீங்களேடா. உங்களை மாதிரி தான் திருநங்கியா வானவிலா. என்ன கூட நான் லைவ் போட கூட இப்படி தான் வந்து கேட்குறாங்க, நீ திருநங்கியா இல்லை வானவிலா. ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு லவ் யூ சொல்ல விட்றாங்கல்ல, ஒரு 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 அன்பாக பேச விட்றாங்கல்ல, நீ திருநங்கியா இல்லை வானவிலா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. நீங்கள் செய்கிற கூத்தால் தான் எங்களை எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க பொண்ணுங்களை. சரியா, நீங்கள் ஒழுங்காக இருங்கடா முதலாவது. சரியா, டிக்டாகோவி தயவு செய்து கொஞ்சம் நீ செய்கிறது என்ன சொல்கிற ஆகலும் மோசமாக இருக்கும், கொஞ்சம் குறைச்சிக்கோ ப்ளீஸ். ஓகேவா, என்னால் ஒன்று பார்க்க முடியலடா. என்னால் மட்டும் இல்லை, நிறைய பேரெல்லாம் பார்க்க முடியல. நீ வேணா நீ போட்ட வீடியோஸ்க்குள்ள கமெண்ட் பாரு, உனக்கே தெரியும் இப்படி கமெண்ட் பண்ணுறானுண்டு. அதுக்கப்புறமா நீ ஃபண்ணுக்கு செய்கிறியா இல்லை வேணும்னு செய்கிறியான்னு தெரியாது. கொஞ்சம் நீ ஆகலும் ஓவராக இருக்குது. சரியா, உன்னை மீறி ஓவராக பண்ணுற, அவ்வளோதான் சொல்வேன். சரி நண்பர்களே, டிக்டாக் இன்ஸ்டாகிராம் வந்து டிக்டாக் கோபி. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.